வணக்கம் வாசிங்க 10 ஏஎல்ஜி கேப்ல ஆஸ் கேப்ல வீடியோ என்ன பார்க்குறோம். இங்கே கிராண்டி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது வீண்டுக்கு ஒரு வீடியோ போடுறோம் வாய்ஸ் கிராணி வந்து சாப்டர் 2 வந்து அப்படின்னா காண்றோம். அதாவது வந்து தப்பாக எல்லாமே எஸ்கேப் பண்ண முடிஞ்சிருக்காரு. அந்த சொட்டையும் மொட்டையும் நம்ம செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதை வச்சு செஞ்சிடறோம். ஓகேவா கேஸ் நான் வந்து இப்படிக்கும் வந்து அப்படின்னாக்கா ஐஸ்கிரீம் வந்து போடலை. ஏன்னு பார்த்தாக்கா ரொம்ப ஐஸ்கிரீம் கேம் என்னடா ஐஸ்கிரீம் கேம்லேயே போடுறான் அப்படின்னு உங்களுக்கு ஆயிடக்கூடாதுல்ல. சரி நம்ம கிராணி தான் வந்து சொல்லியிருக்கோம்ல இந்தமாரி வந்து போடணும் கிராணி கேம் பிளேவை இந்தமாதிரி விட்டு வச்சுருக்கோம். அதனால் நீ கிராணி கேம் பிளேக்கே வந்தாச்சு, நம்ம போவோம் கைஸ். ஓகேவா கைஸ், கொஞ்சம் ஏதாச்சும் என் வயசை தவிர வச்ச வயசு விளங்குச்சுன்னா அதை கண்டுக்காதீங்க. ஆனால் இங்கே யாரும் வந்து மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கத்தி. இங்கே ஓப்பன் த டோர். ஓகே, இது ஓப்பன் பண்ணால் இது இருக்கும். கீழே போட் எஸ்கேப் இருக்கும். இங்கே சொட்டையும் மொட்டையும் ஓட வைக்கிறோம். அது ரொம்ப நாள் ஆச்சு லாண்டு. அப்புறம் உண்மையாக சொன்னால் ப்ராக்டிக்ஸும் இருக்காது. அப்படியே விட்டேன். எப்போதும் சொட்டை வருவான் சொல்லலை. என்ன மூன்றாக இருக்குல்ல ஆகுனா அடுத்தவனு சொட்டை வந்துடுறான். கீழே இருக்கு வந்து பார்ப்பேன். பார்த்துட்டான். வாடா சொட்டை வாடா முகர. இவனா வேகமாக வரான். நம்ம என்ன மோதிச்சு லாடுறோன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ வேகமாக வரானுங்க. ஆத்தாடி இவன் என்ன வேகமாக போக மாட்டேறான். ஐயோ வேகமாக போடா இது ரொம்ப மெதுவாக போகிறான் கைஸ் இவன். ஐயோ செஞ்சிருவானுங்க போயிருக்கேன் நம்மளை. ஆத்தாடி கிரைண்ட் வருது. கிரைண்ட் மொட்டையாக இருப்பான். தள்ளி விடுவோம். அப்போ ஜஸ்டோ மிஸ். ஐயோ கைஸ் கூஸ் பம்ஸ் ஆக்கி விட்டாங்க. இப்படி இன்றைக்கும் இந்த எஸ்கேப்பை முடிச்சிருமா என்னடா. ஐயோ எனக்கே தெரியல. சொட்டையை மட்டும் ரொம்ப பண்ணுறானுங்களே. சரி கேஸ் மொத்தம் ஏறி நேராக போய் ஸ்டன்கன் எடுத்து ரெண்டுத்தையும் போடுறோம். அதுதான் மொதல் டாஸ்க்காக வச்சுருக்கோம். ஓகேவா ஓகே மேலே போவோம். இவன் என்னென்ன மெதுவாக நடக்கிறான். அதுங்க என்னன்னா வேகமாக வருதுங்க ரெண்டுங்களும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. கேஸ் நம்ம இப்படிக்கும் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு டோர் எஸ்கேப்பே போகுது எங்கேயோ. இதெல்லாம் அந்த எஸ்கேப்லாம் வாய்ப்பே இல்லை. நினச்சே பார்க்காதீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டேன். என்னடா பிரச்சனை பண்ணி போடா அப்படி தான் இருக்குது மூஞ்ச பார்த்தா. ஐயோ ஆமாம் இங்கே கேஸ் நீங்களே பாருங்க. வேகமாக வரானா இல்லை ஸ்லோவாக வரானா நீங்களே பாருங்க. வேகமாக தானே வரான். சரி எப்படா எஸ்கேப் ஆகுது. என்னடா சொல்கிறீங்க. ஸ்டன் மட்டும் கிடச்சிச்சு. மொட்டை போட்டுருண்டா மொட்டை தலையா. கிராணி. ஓகே போடா சீக்கிரம்டா ஊடு குட்டி. அடப்பா இது ஸ்டான்கான் வந்துடா. இப்படி வந்தேன். செஞ்சிட்டானுங்களே கேஸ். இன்றைக்கி தான் எஸ்கேப் முடிச்சிருந்தேன். பொட்டக்கை நான் நைட்டு நிற்கி தொங்குது. இன்றைக்கி எஸ்கேப் முடிச்சிருமானே தெரியல. ஐயோ 2 பேருங்க கேஸ் இருக்கானுங்க. ஜஸ்ட்டு தான். கிராணி ட்ராப் வச்சுட்டு போகுது கேஸ். விளங்குது எனக்கு. கிராணி வந்து ட்ராப் வச்சுட்டு போகுது பாருங்க. போகுது அங்கே இருக்க கிரானிட்டே. நான் இதுக்கு முன்னாடி வெஞ்சர் இது பண்ணி வந்தோம். கிராணி போட்டோம். கண்டு கபூதி கிராணி. போட் எஸ்கேப் பண்ணுறது உதிரி ஆயிடுச்சு. அதாவது போகிறோம் செய்கிறோம். பார்த்துருச்சு. என்ன ஆகுறேன் சொட்டக்கையும் அவத்துமுறா கேட்குறேன். மொட்டை மண்டி மேலே வேணாம். ரோடுனா கூட பரவாயில்ல, மண்டையிலே போட்டுடலாம். மொட்டை மண்டைன்னு கஷ்டமாச்சு. ஸ்டன்கன்னு கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு பெரிய சொல்கிறது. இவன் என்ன கேஸ் இவ்வளோ மெதுவாக நடக்கிறான். என்ன முதல்ல வச்சு விளாட்றோம் கேஸ். என்ன கேஸ் கிராண்ட் பார்க்குறேன் இவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க. ஐயோ ஆடு போட்டான் கேஸ். என்ன 3க்கு வந்துட்டோம். என்ன இவ்வளோ மெதுவாக நடக்கிறானுங்க. இதில் சவுண்ட் இல்லை அப்படி இருக்கா. என்னடா பண்ணுறீங்க எனக்கு புரியல. இருங்க
இதில் மோடும் வேறு வைக்கல அவனுங்க. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வேகமாக நடக்கணும் இருங்க. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் குறைச்சிரும். இதை தாண்டி இது கொஞ்சம் பக்கத்தில். ஓகே கொஞ்சம் பக்கத்தில். இப்போ தான் ஏதோ வேகமாக நடக்கணும். ஆனால் இந்த ஸ்பீடுக்கு இப்போ கிரைண்ட் இப்போ எந்த வேகத்தில் நடக்கும் தெரியலையே. கிராண்ட் மொட்டை அங்கே போனான். இது உள்ளுக்கு ரெஞ்சு இருக்கான்னு பார்த்துங்க. ரெஞ்சு இல்லையே. போகிறானா? ஓகே மேலே போ. கொஞ்சம் அள்ளிட்டு. இது உள்ளுக்கு என்ன டேப் விடாது, டக் டேப்பு தான் இருக்குது. கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். பார்த்துருச்சு. ஆனால் கிராண்ட் பவர் கேட்டால் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் தள்ளி விட்டுட்டு அவனும் பொருள் ஏறுவோம். தரப்பானா பாட்டை போடுறா. டக்கர்டிங் டக்கட்டிங் டிக டக்கட்டிங் கடி கடி கடின் கடகரடின் ஒரு பாட்டை போடுங்க. அப்போ தான் அவன் அவன் ஆங்கிரி போடுவோம். நம்ம என்ன டக்கட்டின் டக்கட்டின் கடி கடிக்காக லக்கடிங். சரி போவோம். கண்டிப்பாக கிராண்ட் பாங்க தான் இருப்பான். இங்கே அடித்தான்னா அங்கேயே இருப்பார் இருப்பேன்னு சொல்லி. தண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய ஆள் தான் நீங்கள். அப்பா டேய் ஆனப்பா டே வாங்கடா சொட்டை மொட்டை மண்டைகளை போடு. என்னையும் வச்சு மொட்டை மண்டையில் வலிக்குதா மொட்டை மண்டையாக வருவான். என்னோட கிரனியவாக அடிச்சுட்டு தள்ளி போக அந்த மியூசிக் போடுவான். சொன்னேன் தள்ளி போகாது ஒன்றை தள்ளி போக வைக்கிறேன்டா. போடா நீ அங்கே போகிற சொட்டக்காவி. ஓகே போர்டு எஸ்கேட்டேன். என்ன அது கிடச்சிருச்சு. தூரம் அடிச்சு நான் என்னடா பண்ண போகிறேன். ஓகே மேலே ஏறு. சின்ன காமெடி பிசுங்க கேஸ்லாம் பயப்படக்கூடாது. ஓகே ஆச்சு. இது போட் எஸ்கேப்புக்கு தேவையில்லை. ஓகே போட் எஸ்கேப் கீ கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே இதான் கிடச்சிருக்கோம். ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போட்டுருவோம். அப்படியே நான் இது மறைஞ்சிடும். நம்ம அப்படியே இதுலேயும் எஸ்கேப் ஆகிக்கலாம். சீக்கிரமாக மேலே போயிட்டு க்ரோ வரது மேலேயும் கீழேயும் உடச்சிட்டு என்ன கிடைக்கிது எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நமக்கு இதில் பேட்லாக்கியும் தேவைப்படும். ஓகேவா. இது ஹெலிகாப்டர் மேன் வந்துச்சு. நான் தான் பண்ண போகிறேன். இங்கே ஃப்ரெஞ்சு இருக்குது கிடச்சிருச்சு. ஏதோ மீட்டு இருக்குது. மீட்டு எப்போவுமே கிச்சனில் இப்போ தான் அடிச்சு அதுக்குள்ளே வந்துச்சு கிராணி. டே ரொம்ப போங்கடா. டே என்னடா அப்படி பண்ணுறீங்க. இது ரொம்ப போங்காக இருக்குது கேஸ். ஐயோ நான் வேறு ஏதாட்டு விட்டேன். இது ரொம்ப போங்காக இருக்குடா. இது ரெண்டும் அவளே விட்றா பாருங்க. சத்தலே ரெண்டுங்களும் வருங்க. கிராண்ட் பாக்கு காது கேட்காத ஆனால் வந்துடுவான். நீங்கள் இப்படி இல்லைங்க. இது பாங்க இங்கே ஒரு மாதிரி தெரியுங்க. பார்த்தீங்க தெரியுது பார்த்தியா கிராண்ட் பா வரானா இல்லையான்னு. அந்த ஷேரும் இல்லை அந்த ட்ரெஸ்ஸு தெரியுது பார்த்திங்க. அவன் கிராண்ட் பா கிராணி வருது கிராணி போயிருக்கோம். நம்ம ஒரே வட்டமாக மேலே ஏறிட்டு ஸ்டங்க எடுத்து ரெண்டுங்களையும் போட்டு குரபாச்சும் உடைக்கிறோம். ஓகேவா. டே என்னை எப்படினாச்சும் இதுங்களை ஏதாச்சும் பண்ணியாச்சும் போட்டுருவோம்டா. ஓகே பாட்டை தட்டி வச்சுட்டு கிராண்ட் பாக்கெட் பாட்டு அவன் கேட்குற பட்டு யாரோ தட்டி விட்டுது அப்படின்னு வருவான். நான் தாண்டா தட்டி விட்டான். நான் தான் மொட்டை மொண்டேன். எல்லாம் 12 வயசாச்சும் காராக இருக்குது. கிராணி நினச்சி பார்த்தீங்க கிராணி ஓடி ஏறேன் விட்டுதுண்டாடே. வாழ கிராண்ட் மண்டேடா. வாடாடே வாங்குறேன் இந்தண்டா வாடா. கிராணி வாசங்க இல்லை சொட்டை மண்டை மண்டையில்
மண்டப்பல சிச்சி அங்கே போ மோதிரம் கட்ட வேண்டாய். ஓகே நானே ப்ரோ பிளேயர் ஆகிட்டேங்க. ஐயோ ஓ ஏதாச்சும் பண்ணி ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர் பேக் டு ஃபோம் அந்தமாரி எல்ஜி ஆல் கேமிங் சார் பேக் டு ஃபோம் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எஸ் எல்லாமே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது அது ஏஎல்ஜி கேம் பிளே வந்து என்னது ஐயோ யாரும் வாய் கொப்ஸ் ஆகுது. ஏஎல்ஜி கேம் பிளே பேக் டு ஃபோம் அப்படின்னு போட்டு விடுங்க. அதே ஏஎல்ஜி கேம் பிளே பேக் டு ஃபோம் போடுங்க, இல்லைனா ஆசி கேம் பிளே பேக் டு ஃபோம்னு போடுங்க. சரி எனக்கு தெரிஞ்சு நம்ம டோர் எஸ்கேப் தான் கன்ஃபார்ம். ஏன்டா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா எனக்கு ஏதோ நம்ம வந்து போர்ட் எஸ்கேப் பண்ணுற அந்த தாட் வரல, அதாவது செய்ய மாட்டோன்னு வருது தாட். ஏதோ வந்து இது முடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் வரல. இப்போ கிராணி உஷாராக இருக்குமே. கிராணி இன்னும் வந்துருக்குங்க, உண்மையிலே வந்திருக்கோம். ரெண்டு இது போடுறோம், நம்மள்கிட்ட என்ன லைவ் இருக்கேன். நான் வந்து டோர் எஸ்கேப் தான் கேஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா மின்னிக்கு டோரே நல்லா கிடச்சிடுச்சு. இங்கே கிராணி வருதா இந்த சைடு இது முடிஞ்சாது கீழே போட்டுருவோம். இப்போ இது வரும் பார்த்தீங்க ரெண்டுங்க வந்து ஸ்டன் கன்லேயே போடுறேங்க. ஷார்ட் கன் வெப்பன் சரிடாய் இவங்க பேட்லாக்கி இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும். நான் நினச்சேங்க பேட்லாக்கி கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிட்டு மிச்சப்பா அங்கே போ. ஐயோ டேய் எங்கடா அதே கிராண்ட்பா வருவான். அதே சொட்டை என்னடா பண்ணு உன் சட்டையும் அதான் அடித்து படுக்க வச்சுட்டேன்டா டேய் சொட்டை மண்டை இந்த வயசில் இந்த ஒன்றா சொன்னாங்கிட்டு போய் ரெண்டு கேஸ் ரொம்ப கடுப்பாகுது. ஓகே எங்கே ஆன்வீல் எங்கே போட்டேன். ஓகே ஆன்வீல் கிடச்சிருச்சுடா. ஆன்வீல் கிடச்சிருச்சு. ஐயோ யாரா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இதுக்குள்ளே அந்த டக்கு டைப் இருந்துச்சு. அதுக்கு சரியாக சொன்னால் தப்பாக சொல்கிறேன் கூட தெரியல. ஓகே போர்டு ஓகே சுட்டு இப்போ வந்து அது இது வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து கைஸ் செயின் கட்ரு தேவையா இல்லையா? தேவை. ஸோ போயிட்டு செயின் கட்டுற மின்னுக்கு பேட்லாக்கி எடுத்துருவோம். பேட்லாக்கி அது கீழே போட்டுருவோம். போடுறா கீழே போ. கிராணி கீழே இருக்குது. கிராண்ட்பா வந்துட்டாங்க. திருப்பி அதுக்கு நிலையில போடுறேன். இப்போ இருங்க எங்கடா போட்ட சொல்லிக்கிறேன். போடுறா கீழே சொல்கிறேன் கேட்டே கிராணி வந்து மேலே வருங்க. ஸோ கிராணி வந்தான் டபாக்குன்னு ஒரே போடு. கிராணி வா உனக்கு இருக்குடே உனக்கு இருக்கு வந்துச்சு பார்த்தீங்க கிராணியா உனக்கு பயப்படணும். சரி கிராணி சுட்ட மாட்டேன் மின்னிக்கே சுட்டுக்கணும். இதை தான் சொல்லுவாங்க ஆணவத்தில் ஆடாதீங்க அப்படின்னு. நடுவில் ஆட் போட்டு விட்டாங்க மேலே. ஓகே கேஸ் வந்து லாஸ்ட்டுக்கு வந்துச்சு கேஸ். என்ன பேட்லாக்கியும் செயின் கட்டரை வச்சுட்டு நம்ம கார்டன் பண்ணிட்டு அதாவது எலக்ட்ரிசிட்டி நிப்பாட்டிட்டு அதோட டோர் ஹேண்டில் வச்சா தச்சிடலாம். இதை பண்ணுற பின்னுக்கு ஷார்ட் கன்ஸ் இது ரெண்டுன்னு போடுறேன். சீக்கிரம்டா கேஸ் தட்டினாலும் போயிருக்கு. கொஞ்சம் நின்றாதீங்க. ஏன்னா கேஸ் இங்கே பாருங்க நீங்கள் பார்த்தீங்க கிராண்ட்பா வர்றது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். சரி இங்கேயும் தெரிஞ்சு எனக்கு உங்களுக்கு கிராண்ட்பா வருதா கிராணி வருதானே. கிராணி கிராணி வருமே. கிராணி சீக்கிரமா கேஸ் எதுவுமே கிராண்ட்பா போனோடனே கிராணி வரும். இது வந்து ஒரு பெரிய கடுப்பான விஷயமாகவே இருக்கும். கிராண்ட்பா போகிறா பாருங்க. ஆனால் கிராணி நல்லா காணுமேடா டே. என்னடா பண்ணுறீங்க நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஓடுது. நான் வந்து கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ணேன் திருப்பியும் தட்டி விட்டேங்க. இப்போ யார் வர போகிறேன்னு தெரியல. கிராண்ட்பா வரான். கிராணி வருது இப்போ என்ன வராங்க ரெண்டு பேரும் போயிடுச்சுங்க போகிறேன். சீக்கிரம் போ
வீடு ஷார்ட் கன்னை வச்சு ஐயோ ஷார்ட் கன்னு ஸ்டன் கன்னை வச்சு 2 கிலோ போடுறோம். இன்னும் இன்றைக்கே சுட்டிருப்பேன். கொஞ்சம் ஆணவத்தில் ஆடி கொஞ்சம் இதாகிட்டேன். என்ன பண்ணாக்கா நான் கிரைண்ட் சுட்டுருவேன் அப்படின்னு கிட்ட மொட்டை பண்ண சொட்டை வந்து சொல்ல நினச்சேன். தப்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இந்த சான்ஸ் விட்ருவானா? முடிக்கிறேன்டாடா முடிக்கிறேன்டா. அடி வா 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 என்னையும் அடித்தேன். இவ்வளோ ஒன்று முடிக்கிறேன். நான் ஒன்று முடிக்கிறேன். வா முடிச்சிட பற்றியா அப்படி போ ஏன்னா ஷார்ட் கன் கிட்டே இருக்கணும். போய்ட்டு இப்போ கிராண்ட் வருவானே. வா எவ்வளோ உஷாராக இருக்கீங்க. என் புருஷனே அடிக்காதே, என் புருஷன் பாவம், அவன் புருஷனே அடிக்கிறேன். இது போடா அங்கிட்டு போடா. என் புருஷனை அடிக்காது, என் புருஷனை அடிச்சிட்டேன். ஓகே டூ ஹேண்டர் அப்போ போகணும். ஷாக் அடிக்கும், சுற்று வீத்துற போண்டா. ஓகே ஏதாவது செயின் கட்டை வச்சு இது பண்ணிட்டு சீக்கிரமாக போடா. சீக்கிரமாக போடா. ஐயோ இவன் ஒருத்தர் ஏன்டா இவ்வளோ மெதுவாக போகிறான். ஓடி வெட்டு. அவ்வளோதான் கேஸ், கேம் பிளே முடிஞ்சிருச்சு. டோர் ஹேண்டில் வச்சு வச்சிடலாம். என்னையோட டோர் எஸ்கேப் பண்ண விடாம பண்ணீங்க. பண்ணிட்டேன் வர்ற டோர் எஸ்கேப்டா. நீ படித்து கிரணி அங்கே இருக்கு. நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்ரா. கிரணி எங்கே போகுது? சுட்டப்பட்ட நேராக போகுது. குரானி மண்டை, நீ படித்த சொன்ன ஹெட் மாஸ்டர் மண்டைய பண்ணுங்க. மண்டைய பல்லாம் முடிய மண்டையும் கீழே கூப்பாரா. எங்கே கிரானி? அங்கே நிற்கிது. போட்டோம். நம்ம மெதுவாக போவோம். ஏன்னா நம்ம டே 4 இருந்தால் கூட பரவாயில்ல, டே 5 இருக்கும். ரெண்டும் ஒரு எமர்ஜென்சியான ஒரு நேரம். கிரானி பாய் தாதா குட் பாய். அவ்வளோதான் கேஸ் கேம் பிளே. ஏன்னா நீங்கள் கேம் பிளே மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நிறையா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஐயா ஸோ மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேஸ். ஓகே மொட்டை பார்க்குது தப்பிச்சிட்டியாடு. சொட்டை பார்க்குறேன். சொட்டை பார்க்குது மொட்டை பார்க்குறேன். நான் மறந்துடுறேன். அவ்வளோதான் கேஸ் எண்டு. பாய் கேஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். பாய். ஐயோ இந்த பாய் கேஸ். ஓகேவா பாய்.